இளைப்படைந்தவனுக்கு ஏசாயா 54 இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்துதான். இயேசுவுக்கே இந்த காரியம் என்றால் நமக்கு அது நிச்சயமாய் பொருந்தும். கல்விமானின் நாவை என்ன பேச வேண்டும் என்கிறதை அவர் தருகிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இதுதான் ரொம்ப பேருக்கு கஷ்டம். அலாரம் யார் வச்சிருக்கிறா? ஆண்டவர். சில பேர் அலாரம் எதுக்கு தெரியுமா வச்சிருக்கிறாங்க? எந்திரிச்சு அடுத்த அலாரம் வைக்கிறதுக்கு. ஒருத்தருடைய மொபைல்ல நான் பார்த்தேன் 4:30, 4:33, 4:53. ஏன் பிரதர் வச்சிருக்கிறீங்க அலாரம்? ஒன்னு இல்லைன்னா அடுத்தது பிரதர், அடுத்தது இல்லைன்னா அடுத்தது. ஆனா டெய்லி அலாரத்தை ஆஃப் பண்றது பக்கத்தில் உள்ளவங்க தான். இவங்க எந்திரிப்பதற்கு அல்ல. அப்படிப்பட்ட வரம் பெற்றவர்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? காலைதோறும், ஒரு நாள் காலையில் அல்ல, காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா கவனம் வேற எங்கேயோ இருக்கும். ஓ, இன்னைக்கு மத்தியானம் எங்க பிரியாணி, வீட்டுல என்ன ஆயிருக்கும், மழை வந்தா நம்ம காய போட்ட துணி என்னாச்சு. கையில வேதம் இருக்கும், உலகம் முழுவதும் கூகுள் மாதிரி நம்ம சுத்திட்டு வருவோம். இல்ல, 3 விஷயத்தை ஆண்டவர் செய்யறாரு. நாக்க மாற்றுகிறார். கல்விமானின் நாக்கா நம்ம நாக்க ஆண்டவர் மாற்றுகிறார். 2வது, நம்ம காதை டியூன் பண்றாரு. ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்கிற மாதிரி. அவரை கேட்கும் பொழுது வேற எந்த டிஸ்டர்பன்ஸுக்கும் இடம் கொடுக்கறது இல்லை. 3வது, காலைதோறும் எழுப்புகிறார். மற்றவங்க எல்லாம் தூங்கி உல்லாசமா இருப்பாங்க, ஆனா காலையில எந்திரிச்சு, ஆண்டவரே என் வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு மணி நேரம் என் தூக்கத்தை நான் குறைச்சி எனக்கு இந்த கல்விமானின் நாவு வேண்டும், உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பாட கேட்கிற சத்தம் வேண்டும் அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் அதை செய்கிறார். அல்லேலூயா. நான் கேள்விப்பட்டேன், மிஸ்டர் பால் என்று சொல்லி ஒரு செக்ரட்டரி இருந்தாங்க, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷனல் செக்ரட்டரி. அவர் கலைஞர் கருணாநிதி அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது இருந்தாங்க. ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னுடைய பிஏட்ட சொல்லி, பாலை கூப்பிடுங்க, நம்ம எமர்ஜென்சியாக ஒன்று பேசணும்னு சொல்லி காலையில் ஃபோன் பிஏ பண்ணும் பொழுது, அருமையான பிரதர் பால் அவங்களுடைய ஒய்ஃப் தான் எடுத்திருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அவங்க எடுக்கும் பொழுது சொல்லியிருக்கிறாங்க, ஐயா எங்கே இருக்கிறாங்க, ஐயா கிட்ட அவர் பேசணும்னு சொல்கிறான், ஐயா உங்களோட இவர் கணவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாருன்னு. இவங்க திரும்பி பார்த்துட்டு 1 நிமிஷத்தில் 2 செகண்ட்ல திரும்ப ஆன்சர் பண்ணாங்க, இல்லை ஐயா நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் இன்னொருத்தட்ட முக்கியமான ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாராம், பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுவாரான்னு. பிஏக்கு கோபம் வந்துருச்சு. கூப்பிடுறது யாரு? சீஃப் மினிஸ்டர். அந்த பக்கத்தில் இருக்கிறது யாரு? செக்ரட்டரி. அப்படி பதில் சொல்ல முடியுமா? முடியாது. உடனே என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன் ஐயா கூப்பிடுறாருன்னு சொல்லி பிஏ கோவப்பட்ட உடனே கலைஞர் கருணாநிதி அவங்க சொன்னாங்களாம், ஏன் இவ்வளவு சத்தம் போடுற அப்படின்னு. இல்லையா, நீங்க கூப்பிடுறேன்னு சொன்னேன், அவன் இன்னொருத்தர் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறார், பேசி முடிச்சுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லி. கலைஞர் சொன்னாராம், பாலை பத்தி எனக்கு தெரியும், இன்னொருத்தருன்னு அவர் சொன்னார்னா அவன் ஜெபம்தான் பண்ணிக்கிட்டு இருப்பான், உற்று அது நமக்கு நன்மையானதுன்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் கேட்டபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எத்தனை தேவ மனிதர்கள், பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர் அவர், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் அல்ல, பெரிய அரசாங்க அதிகாரி. ஆனா காலையில முழங்கால நின்று கர்த்தர் ஞானத்தால நிரப்புற வரைக்கும் அவர் காத்திருந்து காரியங்களை செய்கிறவர். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னால யோசுவாவுக்கு என்ன தேவை, யோசுவாவுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் தேவைன்னு யோசிச்ச பொழுது மோசே ஒண்ணுதான் செஞ்சான். தன்னுடைய கரத்தை வைத்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பினார். கரெக்டா கானானுக்கு உள்ள போறதுக்கு முன்னால கடைசியாய் அந்த வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியும் மோசேக்கு இவனுக்கு எது தேவையோ இல்லையோ, ஒன்றே ஒன்றுதான் தேவை. ஆண்டவரும் யோசுவாட்டா தான் சொன்னாரு, யோசுவாவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, எல்லாத்தையும் நான் செய்வேன், ஆனா ஒண்ணு மட்டும் நீ செய்யணும். என்ன செய்யணும்? இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டே இரு. இதுல இருந்து தான் வெளிப்பாடு வரும். மோசே கொடுத்ததுல இருந்து தான் வெளிப்பாடு வரும். நாம வெளிப்பாடு என்று சொன்ன உடனே ஏதோ வித்தியாசமா நடக்கும் நம்ம யோசிக்கிறோம். 90% அல்லது 99% வெளிப்பாடு எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் தருகிறார்.
இதை தாண்டி சிக்கலான நேரங்களிலே அவரே தரிசனம் சொப்பனத்திலே பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்துகிறவர். சிலர் வெளிப்பாடுகளை நீங்க ஆரம்ப நாட்கள்ல பெற்றிருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க இழந்திருப்பதற்கு காரணம் நிறைய கவலைகள். யோசேப்பை விட நமக்கு கவலைகள் பெரியதா? இல்ல. யோசேப்புக்கு இருந்த சூழ்நிலையை காட்டிலும் நமக்கு இருந்த சூழ்நிலை மோசமானதா? இல்ல. ஆனால் அந்த சூழ்நிலையிலே கவலை அவனுடைய கண்ணை மறைக்க விடவில்லை. எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கூட வந்த போதே இயேசு என்று பார்க்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது துக்கத்தினாலே. நமக்கு நடந்த துயரம், நமக்கு நடந்த துக்கம் நிறைய நேரங்களிலே இயேசு தருகிற வெளிப்பாட்டை நிறுத்த முடியும். ஆனா இந்த காலை வேளையில பவுலினுடைய கண்களில் இருந்து விழுந்த செதில்களை போல நம்முடைய வாழ்க்கையின் செதில்கள் எல்லாம் விழட்டும், பெரிய வெளிப்பாடு உண்டாகட்டும், ஞானம் பெருகட்டும், ஆவியிலே நடத்தப்படட்டும். இதுதான் நமக்கு இன்றைக்கு குடும்பங்களுக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் தேவையான காரியம். கர்த்தர் ஆச்சரியமான அந்த யோசேப்பை பயன்படுத்தினார், அதுவும் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே. இரண்டாவது, ஆண்டவர் இந்த ஆவியை கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் பாருங்கள். இதுவும் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேலை பார்த்து சொல்லுகிற இந்த வசனம் நமக்கு பழக்கப்பட்ட வசனம், நாம் பாடலாய் பாடுகிற வசனம், வாக்கு தத்தங்களாய் எழுதி வைத்திருக்கிற வசனம். ஆனால் இந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சகரியா என்கிற ஒரு வாலிப தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இந்த வாலிப தீர்க்கதரிசி வந்து செருபாபேலை பார்த்து ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? பலத்தினால் நடக்காது, பராக்கிரமத்தினால நடக்காது என்று நீ சோர்ந்து போயிருக்கிற, ஆனால் என்னுடைய ஆவியை கொண்டு இதை நடத்துவேன், தடை பட்டிருக்கிற இந்த காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எந்த பின்னணியில சொன்னார் தெரியுமா? செருபாபேல் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாவது முறை தேவனுடைய கட்டளையை மீறின பொழுது அவர்களை 70 வருஷம் பாபிலோனினுடைய சிறையிருப்புக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அந்த 70 வருஷ பாபிலோனிய சிறையிருப்பு முடியும் பொழுது அங்கே இருக்கிற ராஜா சொன்னான், ராஜா கோரேசை ஆண்டவர் எழுப்பினார். எழுப்பி எருசலேமிலே இடிக்கப்பட்டு கிடக்கிற ஆலயம், எருசலேமிலே இடிக்கப்பட்டு கிடந்த தேவ ஆலயம், அதை கட்ட வேண்டும் என்கிற உணர்வை ஆண்டவர் கோரேசுக்கு கொடுத்தார். ஆனால் அவன் தேவனை அறியாத ஒரு ராஜா. ஆகவே அவன் சொன்னான், இந்த யூத வம்சத்திலே இங்கே சிறையிருப்பிலே இருக்கிற யாராகிலும் நீங்கள் எருசலேமுக்கு போக விரும்பினால் நானே எல்லாம் செஞ்சு தர்றேன், நானே டிக்கெட் போட்டு தர்றேன், நானே டிராவல் பார்க்கிறேன், நானே அங்க போய் செய்யறதுக்கு எல்லா ஹெல்ப் தர்றேன். இவ்வளவு சொன்ன பிறகும் மொத்தம் உள்ள 30 லட்சம் பேர்களிலே 50,000 பேர் மாத்திரம்தான், கிட்டத்தட்ட 10லே ஒருவர், கொஞ்சம் 12% என்று எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் தான் போவதற்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். மற்றவர்கள் போக ஆயத்தமாய் இல்ல. இடிஞ்ச ஊரு எருசலேம், எப்படிங்க வேலை கிடைக்கும்? அங்க போய் என்ன செய்யறது? எல்லாம் மண்மேடா கிடக்குது, அங்க போய் நீ கஷ்டப்பட முடியாது, இங்க செட்டில் ஆயிட்டோம் என்று சொல்லி இருந்த நேரத்தில் அந்த ஊர்லயே பிரபுவாய் உயர்த்தப்பட்டிருந்த செருபாபேலுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நோ, இது எனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பு என்று சொல்லி அவன் முதல் ஆளாய் இந்த வேலைக்கு வந்தான். அல்லேலூயா. அப்படி அர்ப்பணிக்கப்பட்டவன், அவனோடு கூட உதவி செய்வதற்கு யோசுவா என்கிற ஆசாரியனும் வந்தான். 50,000 ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாம் உற்சாகமா கட்ட ஆரம்பிச்சாங்க. ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டாச்சு. ஃபவுண்டேஷன் போட்டு சாலமோன் கட்டின ஆலயத்தை காட்டிலும் நல்லா கட்டணும் என்று சொல்லி ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் தான். ஃபவுண்டேஷன் முடிஞ்ச உடனே ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, அப்பா இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டா இருக்குது, இது செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல, நம்ம வீட்டை கட்டுவோம்னு சொல்லி ஒருத்தரா என்ன செஞ்சிட்டாங்க? ஆலயம் கட்டுறதை விட்டுட்டு தங்களுடைய வீடுகளை கட்ட போயிட்டாங்க. வீடுகளை கட்டுவது தவறல்ல, ஆனா எதுக்காக வந்தாங்க? ஆலயம் எழும்பணும், கர்த்தருடைய ஆலயம் சபை எழும்பணும்ன்றத வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக, குடும்ப இன்ட்ரெஸ்டுக்காக அர்ப்பணிப்பிலிருந்து அப்படியே போன பொழுது கிட்டத்தட்ட எல்லாருமே போயிட்டாங்க.
எத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது தெரியுமா? 16 வருஷம். எத்தனை வருஷம்? 16 வருஷம் செருபாபேல் காத்திருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். 16 வருஷம்னா நாளா இருந்திருக்க மாட்டேன், தெரியல. ஐயோ, 16 வருஷம் ஜனங்கள்கிட்ட போய் பேசி பார்க்கிறான். ஐயா, நம்ம வந்தது இந்த சபையை கட்டுவதற்கு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆனால் நம்மால் முடியவில்லையே. நீங்க என்னோட கூட வந்தவர்கள் தானே, ஏன் இப்படி மாறி போனீர்கள்? பேசி பார்க்கிறான், சொல்லி பார்க்கிறான், செஞ்சு பார்க்கிறான், ஒன்னும் நடக்கல. செருபாபேலினுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்க ஆட்கள் இல்லை. சோர்ந்து போனவனாய் உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் சகரியா என்கிற வாலிபனை கர்த்தர் ஆவியினால நிரப்பி அவனிடத்துல சொல்லுகிறார், செருபாபேலே, நீ சோர்ந்து போகாத, பலமும் பராக்கிரமும் செய்யாததை என் ஆவி செய்யும். அல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமா இருந்திருக்கும். செருபாபேல் குதித்து எழுந்திருப்பான், டான்ஸ் ஆடி இருந்திருப்பான். ஏன்னா செருபாபேல் 16 வருஷமா காத்திருக்கிறான். என்றைக்கு இந்த சபை எழும்பும், என்றைக்கு இந்த தேவ மகிமை எழும்பும், சாலமோனின் ஆலயத்திலே பார்த்த மகிமை நான் பார்க்கணுமே என்று சொல்லி வாழ்ந்தான். செருபாபேல் இதை யோசித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? செருபாபேல் எருசலேமிலே பிறக்கவில்லை. செருபாபேல் சிறையிருப்பிலே இருக்கும் போதுதான் அவங்க அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்தான். பாபிலோனுக்கு போனதற்கு அப்புறம் தான் பிறந்தான். எங்க பிரதர் போட்டிருக்கு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11-12. வேகமா வாசிக்கலாம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும், யோசியா என்கிற ராஜா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். எகோனியா, இவனுக்கு 2 பேரை தமிழ் பைபிள்ல யூஸ் பண்றாங்க, கோனியா அல்லது எகோனியா, ரெண்டும் ஒரே ஆளுதான். சரி, 12வது வசனம் பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு, பாபிலோனுக்கு, வசனம் எவ்வளவு அழகா சொல்லிருக்கு பாருங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் செருபாபேலை பெற்றான். தமிழ்ல சொராபாபேல்னு போட்டிருக்காங்க, அது செருபாபேல் தான். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரே பேர் தான், செருபாபேலை அவன் பெற்றான். அல்லேலூயா. எருசலேமிலேயே பிறக்காதவன், எருசலேமையே பார்க்காதவன், இவனுக்கு எப்படிங்க எருசலேம் மேல இவ்வளவு பாரம் வந்துச்சு? தாத்தா பாட்டிலாம் சொல்லி இருந்திருப்பாங்க, நாங்க அந்த காலத்துல இருக்கும்போது சபை மகிமையா இருந்துச்சுப்பா, அப்படி தேவ மகிமை இறங்கி வந்துச்சு. சாலமோன் அந்த ஆலயத்தை டெடிகேட் பண்ணும் பொழுது எங்களுக்கு எந்த துக்கம் வந்தாலும் எருசலேமை நோக்கி பார்த்து நாங்க ஜெபிப்போம். கர்த்தர் எங்களுக்கு விடுதலையை தருவார், கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை செய்வார். சபை ஆலயத்தை குறித்து சொல்ல 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 செருபாபேலுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு, இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவன் போறான். ஆனா போன இடத்துல வந்த எல்லா சோகங்களும் நடக்குது. ஆனா கர்த்தர் 16வது வருடத்துல சொன்னபடியே எல்லாருடைய ஆவியையும் கர்த்தரே எழுப்பினார். அல்லேலூயா. 16 வருஷங்கள் கழிச்சு இனி கட்ட முடியுமா? இதை நிறைவேற்றி முடிக்க முடியுமா? பாதியில நின்னு போன இந்த காரியம், அதை நம்ம நிறைவேற்ற முடியுமா?